Hello friends, welcome to Habibs. நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ண எனக்கு என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா நான் டைப் பண்ணும்போது இந்த யூசர் வந்து எந்த யூசர் டைப் பண்றாரு அப்படினு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் நீங்க வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல பார்த்திருப்பீங்க. சோ அந்த மாதிரி எஃபெக்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து Figmaல கொண்டு வரலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டைப் பண்றேன். நான் டைப் பண்ணும்போது என்னுடைய டெக்ஸ்ட் வித் அந்த யூசருடைய இமேஜ் வந்து என்ன ஆகுது அந்த டெக்ஸ்ட் கூடயே வந்து என்ன ஆகுது போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ டைப் பண்ண எனக்கு என்ன ஆகுது இந்த யூசருடைய இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கிற இந்த யூசருடைய இமேஜ் இந்த டெக்ஸ்ட் கூடவே டிராவல் ஆகுது. ஸோ இல்லையா. ஸோ இப்போ இது பார்க்கும்போது எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும்னா எந்த யூசர் வந்து இதை டைப் பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரியான எஃபெக்டை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய Figmaல கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த Figmaல கிரியேட் பண்ணுற இந்த எஃபெக்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா நம்மளுடைய ஹீரோ செக்ஷனில் சும்மா எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், ஒரு டைட்டிலை வந்து டைப் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த எஃபெக்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட ஹீரோ செக்ஷனில் அனிமேஷனாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற இந்த எஃபெக்டை காம்போனண்ட்டாக மாற்றி அதை வேரியண்ட்டாக மாற்றி அதை வந்து அனிமேட் பண்ண வச்சுட்டு அதை வந்து ஜிஃபாக கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய என்ன பண்ணிக்கலாம்னா ஹீரோ செக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ லேஅவுட்டில் கொடுத்துருங்க. ஓகே, ஆட்டோ லேஅவுட்டில் அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு எலிப்ஸ் எடுத்துங்க. எடுத்துட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸோ அந்த எலிப்ஸை ட்ரா பண்ணுங்க. எதுக்காக நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ரா பண்ணுறேன்னா ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரொபோஷனேட்டாக உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து கிரியேட் ஆகும், அதாவது இந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான ஒரு யூசரோட இமேஜை நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட இமேஜை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ என்னோட இமேஜ் வந்து நான் ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அந்த இமேஜை எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு இந்த சர்க்கிளுக்கு ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருங்க. ஸோ அந்த ஸ்ட்ரோக் வந்து என்ன பண்ணுங்க ஒரு ப்ளூ கலர். ஸோ இப்போ நான் வந்து ப்ளூ கலர் இல்லை பர்பிள் கலர் எந்த கலர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்சைட்லேருந்து சென்டராக மாற்றிடுங்க. இதை வந்து நீங்கள் வந்து 5.5 மாற்றிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ஜூம் பண்ணிக்கங்க. ஜூம் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துங்க. எடுத்துட்டு இந்த ரெக்டாங்கிளை வந்து அதே சைஸ்க்கு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ஓகேவா, அதே சைஸ்க்கு ட்ரா பண்ணிடுங்க. ஸோ ஒரு 0.5 சைஸ்க்கு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி சைஸ்க்கு நீங்கள் ட்ரா பண்ணிங்க. ஸோ லிட்டில் பிட் ஸ்மால். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மறுபடியும் எலிப்ஸ் எடுத்துங்க. ஒரு கீழே ஒரு சர்க்கிளை வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ இந்த சர்க்கிள் வந்து அதோட டாட் எண்டிங் மாதிரி இருக்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ இப்போ அதே கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் உள்ள தள்ளிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிள் எடுத்துட்டு இந்த ரெக்டாங்கிளை வந்து ஸ்லைட்லி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கங்க. ஓகேவா, இந்த மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து குரூப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதையும் சேர்த்து குரூப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா குரூப் பண்ணிடுங்க. இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்கிளை 0வா மாற்றிடுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா இப்போது இந்த அவதார் இருக்கு இல்லையா, இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ட்ராக் பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்ட் ஆட்டோ லேஅவுட்டில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த ஆட்டோ லேஅவுட்டில் அப்படியே பிளேஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ பிளேஸ் ஆயிடுச்சா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போது எனக்கு வந்து என்ன ஆகணும், நான் நார்மலாக இப்போ கிளிக் பண்ணி டைப் பண்ணுறேன். பட் டைப் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டு கூட உள்ள ஜாயினாக இருந்தால் தான் எனக்கு வந்து டைப் பண்ணும்போது கரெக்டாக நான் தான் டைப் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ரொம்ப தள்ளி இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிடுங்க. ஸோ ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகே.